மத்திய பாஜக அரசின் தமிழ் பற்று போன்ற போலி முகத்திரையை மக்கள் மன்றத்தில் கிழித்தெறிவோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு நடைப்பயணத்தில் பங்கேற்கும் தொண்டர்களை தேர்வு செய்யும் பணி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆணையம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தொண்டர்களை தேர்வு செய்த வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் ஜனவரியில் தொடங்கவுள்ள போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிக்காக இதுவரை 450 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை என்பதற்காக மெட்ரோ ரயில் திட்டம் மறுப்பு போன்ற ஓரவஞ்சனை செயல்களில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் நாடகங்களை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோம் எனவும் கூறினார். தமிழ்நாடு பீகார் அல்ல என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வென்று விடலாம் என பிரதமர் மோடி பகல் கனவு காண்கிறார் எனவும் வைகோ விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள். அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது, இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தெறிவோம்.